ஜப்பானில் நடந்த உண்மை சம்பவம். அது ஒரு வியாழக்கிழமை. வீட்டு பக்கத்தில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். அங்கு என் நண்பர் வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் என்று அழைக்க, நானும் ஒய் நாட் என்று சொல்லிவிட்டு டீ வாங்கி கடைக்கு முன்னால் நின்று குடித்து கொண்டிருந்தோம். தூரத்தில் 2 முதியவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் வீல் சேரில் அமர்ந்து வந்தார். அவருக்கு எப்படியும் 80 வயசாவது இருக்கும். இன்னொருத்தவர் அந்த வீல் சேரை தள்ளி கொண்டு வந்தார். அவருக்கும் 70 வயசு இருக்கும். அவர்களும் டீ கடைக்கு தான் வந்தார்கள். ஆனால் வாங்கினது காஃபி. எனக்கு என்னமோ தெரியவில்லை. வீல் சேரில் உட்கார்ந்து இருந்தவரிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. இதை என்னுடைய நண்பரிடம் சொன்னேன். அதற்கு நண்பர், நான் இவர்கள் இருவரையும் அடிக்கடி இங்கு பார்ப்பேன். வீல் சேரை தள்ளி கொண்டு வருவாரே, அவரை எனக்கு தெரியும். 2 பேரும் சின்ன வயதிலிருந்தே நண்பர்கள். இப்போது அவருக்கு இவர் துணை, இவருக்கு அவர் துணை. 2 பேருமே ஒருவேளை உணவுக்கே கணக்கு பார்த்துதான் வாழ்கிறார்கள். 16 வருடமாக வாரத்தில் 2-3 நாள் இங்கு காஃபி சாப்பிட வருவார்கள். வாங்க போய் பேசலாம் என்று சொல்லி அவர்களிடம் அழைத்து சென்றார். என்னுடைய நண்பர் அவருடைய நண்பரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார். 3 பேரும் ஒரு 2 நிமிஷமாக பேசிக்கொண்டிருந்தோம். வீல் சேரில் இருந்தவர் எங்களை கண்டு கொள்ளவே இல்லை. எனக்கு அவரிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்தது. அவர் பேசவில்லை என்றால் என்ன, நாம் பேசுவோம் என்று நினைத்து மெதுவாக ஆரம்பித்தேன். நல்லா இருக்கீங்களா என்றேன். அவர் அதற்கு எந்த பெரிய பதிலும் கொடுக்கவில்லை. குழந்தைகள் மாறியேதான் வயசானவர்களும் அவர்களுடைய வழியிலே அவரை கையாள வேண்டும். உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டேன். பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு வீல் சேர் சக்கரத்தின் காற்றை பரிசோதித்தார். என்ன, இவர் நம்மை இப்படி இக்னோர் செய்கிறாரே என்று தோன்றியது. சரி இருங்க வரேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் ஆளுக்கு 2 கேன் காஃபி வாங்கி தந்து கொடுத்தேன். ஜப்பானில் யாரும் சாமானியத்தில் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை வாங்கி கொள்ள மாட்டார்கள். இவர்களும் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக்கை பேசி காஃபியை கையில் கொடுத்தேன். அப்போது அவர் பேச ஆரம்பித்தார். எதற்கு 2 காஃபி கேன் என்றார். ஒன்று இப்போது குடிப்பதற்கு, இன்னொன்று நாளை காலையில் குடிப்பதற்கு என்று சொன்னேன். என்னை பாராட்டுவேன்னு பார்த்தால் எனக்கு பொதுவாக மனுஷங்களை பிடிக்காது, அதுவும் டோக்கியோவில் இருக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது என்று சொன்னார். நானும் டோக்கியோவில் வசிக்கிறேன் என்பதால் என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாரே என்று எனக்கு பக்கென்று ஆனது. மீண்டும் தொடர்ந்து அவர் மனுஷங்களை வெறுத்து 60 வருஷமாச்சு என்றார் சலிப்புடன். நல்ல வேளை அவரின் சலிப்புக்கு நான் காரணமில்லை என்று நிம்மதி. ஆனாலும் அவருடைய வெறுப்புக்கான காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஏன் அப்படி வெறுப்பு என்று கேட்டேன். எங்க வெறும் சுயநலம்தான் இருக்கு, உண்மையான அன்பு யார்கிட்டே கிடையாது என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு சிறிது கோபம் வந்தது. நாம் எது கிடைக்காமலும் வாழ்ந்துடலாம், அன்பு கிடைக்காமல் ஒரு நாள் கூட வாழவே முடியாது. நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு அன்பு கிடைச்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் என்று சொன்னேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்த்து, நீ என்ன குடிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டார். கிரீன் டீ. ஹலோ, நான் எதை குடித்தாலும் குடிக்கவில்லை என்றாலும் இப்படி தான் பேசுவேன் என்று சொன்னேன். அவர் அவருடைய நண்பரை பார்த்து, இவன் அன்பை பற்றி ஏதோ சொல்கிறானே, உனக்கு புரியுதா என்று கேட்டார். எனக்கு புரியுது, உனக்கு புரியலையா என்று அவர் கனிவான குரலில் சொன்னார். தன் நண்பர் அப்படி சொன்னதும் என்னை கனிவுடன் பார்த்தார். வந்ததிலிருந்து என்னை பார்த்த பார்வைக்கும் இப்போது பார்க்கும் பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது. அவரிடம் மீண்டும் பேச ஆரம்பித்தேன். சுயநலமில்லாத அன்பு இங்கே கொட்டி கிடக்குது. இப்போது இன்னைக்கு உங்களுக்கு சுயநலமில்லாத அன்பு உங்கள் பின்னாடி உங்களோட வீல் சேரை 16 வருஷமாக தள்ளிக்கிட்டு இருக்காரே, அவரிடம் இருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு என்றேன். இதை சொன்னதும் அவர் சில நொடிகள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். கண்ணை திறந்தார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர். அடைச்சா, வயசானவரை கஷ்டப்படுத்திட்டோமே என்று குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனாலும் எனக்கு அப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. கண்ணை துடைத்துக்கொண்டு அவரின் பாக்கெட்டை கையை விட்டு அதிலிருந்த எல்லா சில்லற காசையும் எடுத்து என்னிடம் நீட்டினார். என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய ஞாபகமாக இந்த காசை நீ வச்சுக்கோ என்றார். அவ்வளோ நேரம் விளையாட்டாக இருந்த நான் நெகிழ்ந்து விட்டேன். என் கண் கலங்கியது. இப்போது எனக்கு இவ்வளோ வேண்டாம், ஒரே ஒரு காசு கொடுங்க, உங்கள் ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன் என்று சொல்லி ஒரு காசை மட்டும் வாங்கி கொண்டேன். சுயநலமில்லாத அன்பை பற்றிய அவரோட பார்வை அந்த நிமிஷத்திலிருந்து மாறி இருக்கும் என்று நம்பிக்கை வந்தது. ஆனால் என்னுடைய வாய் சும்மா இருக்குமா? டோக்கியோவில் இருக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னீங்க, நானும் டோக்கியோவில் தான் இருக்கிறேன் என்று சொன்னேன். ஹாஹா என வாய்விட்டு சிரித்தார்.
ஒரு அழகான உயிரை சம்பாதித்து விட்டேன் என்று சந்தோஷத்துடன் வீட்டுக்கு வந்து தூங்கினேன். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.